ஓம்கார் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு ஆடி அமாவாசை. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், பித்ருக்களுக்கான நாள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தர்ப்பணம் திதி கொடுக்குறவாலாம் கண்டிப்பாக நாளைக்கு கொடுக்கணும். சரி, எதனால் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமாக ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசைக்கெல்லாம் என்ன அவ்வளவு விசேஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் எப்படி இதனுடைய பூஜையை செய்யணும், யாரெல்லாம் பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். முதலாவதாக ஏன் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான நாட்களாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் தட்சணாயன காலம்னு சொல்லுவாள். சூரிய பகவான் சந்திர பகவானினுடைய வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய, அது பித்ருக்காரகன், இது மாத்ருக்காரகன். ஆக இவர்களுடைய சஞ்சாரம் ஒன்றாக நடக்கும்போது நம்ம செய்யக்கூடிய எந்த காரியங்களும் பரிகாரங்களும் மிக அதிக அளவில் பயன் தரும் அப்படின்னு தெரியும் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா கண்கூடா நம்ம பார்க்கக்கூடிய கடவுள் இவங்க ரெண்டு பேரும் தான், சூரியன் சந்திரன், இல்லையா? ஆக இந்த ஆடி அமாவாசையிலிருந்து மார்கழி வரைக்குமான காலம் இருண்ட காலம் தேவர்களுக்கு, அவர்கள் ஓய்வெடுக்கும் காலம். ஆக நம்மளை காக்கக்கூடிய கடவுளாக நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளுடைய பூலோகம் நோக்கி பயணம் செய்ய இருக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி அமாவாசை. அப்போ தான் அவள் புறப்படுறா அங்கேருந்து ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு பூலோகம் வந்து சேர்றா. தை அமாவாசைக்கு அவள் இங்கேருந்து கிளம்புறா. ஆக இந்த 3 அமாவாசை காலங்களும் நம்ம தர்ப்பணம் திதி தான தர்மம் கொடுக்க நம்மளுடைய சந்ததிகளும் நம்மளை சேர்ந்தவர்களும் குடும்பமும் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, இதில் ஆண்கள் பண்ணலாம் பெண்கள் பண்ணலாமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. யார் வேணுமா பண்ணலாம், ஆனால் எள் தர்ப்பணம் பண்ண முடியாது பெண்கள். ஆண்கள் கொடுக்கணும். அதுவும் சூரியன் உதயத்திற்கு அப்புறமாக தான் இதை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஐயோ எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சூரிய உதயம் 6:05 ஆகிறதுன்னா நம்ம 5:30க்கே கொண்டு போய் தர்ப்பணம் பண்ணிட்டு போகலாமான்னா போகக்கூடாது. சூரியன் உதயம் அவரை சாட்சியாக வைத்து தான் நம்ம தர்ப்பணம் பண்ணணும். ஆக இது சூரிய உதயத்துக்கு அப்புறமா செய்யணும்.